வணக்கம் மாணவர்களே, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது காற்று மாசுபாடு. ஓகே, இப்போ பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு காற்று உறை இருக்கும். ஓகே, பலவிதமான வாயுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காற்று உறை. ஓகே, அதுக்குள்ளால தான் நம்ம இருக்கிறோம். சரி, அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அதைத்தான் நம்ம வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ இந்த வளிமண்டலம் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்ப காப்பு பொருளாக பயன்படுது. சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சூரிய ஒளி நம்ம மேலே பட்டால் எப்படி இருக்கும்? எவ்வளோ நேரம் நம்மளால் வெயிலில் நிற்க முடியும்? மத்தியானம் ஓகே, ஒரு 12-1 மணி எவ்வளோ நேரம் நிற்க முடியும்? நிற்க முடியாது இல்லையா? அதுலேயும் அந்த சூரிய ஒளியில் கொஞ்சம் தான் நம்ம மேலே படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வளிமண்டலம் என்ன பண்ணுது அப்படின்னா அது மேலே உரையாக இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும்? அந்த சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களை என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்து அது என்ன செய்யும்? அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும்? நம்ம மேலே அந்த அளவுக்கு அந்த சூரிய ஒளியினுடைய தாக்கம் இருக்காது. ஓகே, அதான் வெப்ப காப்பு பொருளாக பயன்படுது. ஓகே, வெப்பத்தை காக்கக்கூடிய ஒரு பொருளாக வளிமண்டலம் இருக்குது. வெப்பத்தை நெறிப்படுத்துகிறது. ஓகே, வெப்பம் ரொம்ப அதிகமாக வெப்பம் ஆகாமலே என்ன பண்ணுது? கரெக்டாக நெறிப்படுத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் தான். ஓகே, இப்போ இதுக்கு மேலே சரியா பூமியில் பார்த்தீங்கன்னா பூமியில் நிறைய அடுக்குகள் இருக்குது இல்லையா? பலவிதமான லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஓசோன் இல்லையா? இப்போ ஓசோன் படலம் பாருங்கள் சிதைவடைகிறது. ஓசோன் படலம் ஏன் சிதைவடையுது? காற்றினுடைய மாசுபாடு அதிக அளவில் போனதுனால தான் ஓசோன் படலம் என்ன ஆயுது? சிதைவடைகிறது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக எந்த வாயு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோ ஃப்ளூரோ கார்பன். சரியா? குளோரோ ஃப்ளூரோ கார்பன் இந்த வாயுவை அதிகமாக எதில் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா? அந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப கூலிங்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக பயன்படுத்தக்கூடியது, குளிர் ஊட்டியாக பயன்படுத்தக்கூடியது இந்த குளோரோ ஃப்ளூரோ கார்பன். அது மட்டும் இல்லாமல் ஏசியிலே என்ன செய்வாங்க? இதை பயன்படுத்துவாங்க. ஸோ இது அதிக அளவு காற்றில் கலக்கிறதுனால என்ன ஆகும்? காற்று மாசுபடுகிறது. ஏன்னா இது நல்லதில்லை. ஓகே, இது விஷம். ஸோ இதனால் என்ன ஆகுது? காற்று மாசுபட ஆரம்பிக்குது. இது போய் எதை தாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் படலம். ஓசோன் படலம் எதுக்கு பயன்படுது? ஓசோன் படலம் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படிதான் சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக நம்ம மேலே படாமல் அதில் பட்டு தான் சிதறி என்ன ஆகுது? அதுக்கப்புறம் தான் கீழே பூமி உள்ளால வருது. அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் தான் நம்ம மேலே படும். ஓகே, இதனால் என்ன ஆகுது? இதனால் நம்ம சூரிய ஒளியினுடைய தாக்கத்துலேருந்து என்ன பண்ணுறோம்? தப்பிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு ஓசோன் படத்தில் சிதைவு ஏற்படுறதுனால ஓசோனில் ஓட்டை விழுந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ ஓட்டை விழுந்துச்சுன்னா என்னது? ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓட்டை விழுந்ததில்லை, அதோட அந்த படலம் என்ன ஆகுது? ரொம்ப மென்மையாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அந்த சூரிய ஒளியினுடைய தாக்கங்கள் நேரடியாக என்ன ஆகுது? பூமிக்குள்ளால் மக்கள் மேலே படுது. அப்போ மக்கள் மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? தோலில் எல்லாம் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ் இல்லையா? தோலில் நிறைய வியாதிகள் வர ஆரம்பிக்குது இல்லையா? வெயிலில் போயாச்சு அப்படின்னா சன் அலர்ஜி. முன்னாடியெல்லாம் சன் அலர்ஜி இருந்துச்சா? இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சன் அலர்ஜி. ஏன்னா சூரியனுடைய ஒளி கதிர்கள் நேரடியாக மனிதர்கள் மேல் படுது. அது மட்டும் இல்லை, ஸ்கின் கேன்சர். சரியா? சின்ன பிள்ளைங்களுக்கு கூட என்னது? தலைமுடியெல்லாம் வெள்ளையாகுது, நரைக்குது. ஏன்னா வெளியே ஓடி ஆடி விளையாடுவாங்க, சூரிய கதிர்கள் தலையில் படுறதுனாலேயும் இந்த பிரச்சனை ஏற்படுது. சின்ன வயசுலேயே முதிர்ந்த தோற்றம். ஸோ இதுக்கு எல்லாமே முக்கியமான காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் படல சிதைவு. ஓசோன் படலம் ஏன் சிதையுது? காற்று மாசுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. உலகம் வெப்பமாதல். உலகம் நம்முடைய உலகம் வெப்பமாயிட்டே இருக்குது, சூடாயிட்டே இருக்குது. சூடான ஒரு என்னது பிளானட்டுக்குள்ளால் இருக்க முடியுமா? நமக்கு இருக்கவே முடியாது இல்லையா? சூடான ஒரு பூமிக்குள்ளால் நம்மளால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போது உலகம் வெப்பமயமாகிக்கிட்டே இருக்கிறதுனால கடல் மட்டம் என்ன செய்யும்? உயர்ந்துக்கிட்டே போகும். தண்ணியெல்லாம் என்ன ஆகும்? ஊருக்குள்ளால வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இதுவும் எதனால்? கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு ரொம்ப அதிகமாக அதிகரிப்பதனால் காடுகளை அழிச்சிக்கிட்டே வரும் இல்லையா? இப்போ காடுகளை அழிக்கிறதுனால என்ன ஆகுது? மழை என்ன ஆகும்? குறையும். மழை வந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகமாக வரும். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய தொழிற்சாலைகள் வரக்கூடிய அந்த விஷவாயுக்கள். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது? காற்றில் கலந்து
உலகம் வெப்பமயமாகி கொண்டே போகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காற்று மாசுபடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா வளிமண்டலத்தினுடைய கூறுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் காற்று மாசுபாடு. ஓகேயா, வளிமண்டலம்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனுடைய கூறுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், சரியா, அதுதான் என்னது காற்று மாசுபாடு. ஓகே, இப்போ இதை ஏற்படுத்தக்கூடிய மாசுபடுத்திகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட வடிவத்திலையும் திரவ வடிவத்திலையும் வாயு வடிவத்திலையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இந்த மாசுபடுத்திகள் வருவதற்கு காரணம் யாரு? மனிதனுடைய செயல்பாடுகள். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே வரக்கூடிய சில மாசுபடுத்திகள். ஓகேயா, எப்படி இருக்கு? திட வடிவத்தில் இருக்கு, திரவ வடிவத்தில் இருக்கு, வாயு வடிவத்தில் இருக்கு. ஓகேயா, ஸோ இதனால எங்கே பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம், மழைப்பொழிவு, காற்றோட்டம், உயரம், மலைப்பகுதி. ஓகேயா, ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. பிரச்சனைகள் ஏற்படும் போது பேரழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தா தெரியும் இல்லையா? ஒரு வருடத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை புயல் வருது தெரியாது, எண்ணவே முடியாது இல்லையா? ஒன்று முடிஞ்சிடும், அடுத்து என்ன சொல்லுவாங்க, ஓகே காற்றழுத்த தாழ்வு நிலை திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன ஆகுது, திரும்ப அடுத்த புயல் இல்லையா? புயல் முடிச்சுக்கிட்டு அடுத்து பார்த்தா பெரிய மழை இல்லையா? ஃபுல்லாக உலகமே எப்படி இருக்கும்? வெள்ளக்காடாக இருக்கும், சுனாமி இல்லையா, ஆழி பேரலைகள் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்துச்சு அப்படின்னா அக்னிவேல், வெப்பம் தாங்காமல் இறந்து விட்டன. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை ஏற்படுத்தக்கூடிய மாசுபடுத்திகளை அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துக்குவோம். நன்றி.